குழந்தைக்கு அப்பா யாரு? 7 பேர கை காட்டியிருக்காங்க. ஒரு 19 வயது மாணவி. என்னன்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வேலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா, ஒரு தனியார் கல்லூரி. நெறைய கனவுகளோட நிறைய மாணவர்கள் இருக்க ஒரு கல்லூரின்னு வச்சுக்கலாம். அங்க பிரியா அப்படின்னு ஒரு மாணவி படிச்சுட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு சினிமா நடிகை சினேகா மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. நீண்ட கூந்தல், இளம் முகத்துல எப்பவுமே ஒரு புன்னகை, அதே மாதிரி அழகான உடலமைப்புன்னு பிரியாவுக்கு அம்மா கிடையாது. அப்பாவுடைய 2வது மனைவி குயிலி தான் பாத்துக்கிறாங்க. அப்பாவும் இறந்து போயிட்டாங்க கொரோனா காலகட்டத்துல. இப்ப குழந்தைய பாத்துக்கிட்டு எல்லாரும் தனிமையில இருக்க மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, அவங்களுடைய தந்தைக்கு சொந்தமான கடை, வீடுல வரக்கூடிய வாடகை மட்டும் தான் இவங்களுடைய வருமானமா இருந்துட்டு இருக்கு. பிரியாவுக்கு பெருசா கண்டிப்பு இல்ல. சுதந்திரமா தான் இருந்துட்டு இருக்காங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸோட வெளியில ஊர் சுத்துறது, ஹோட்டல் போயிட்டு வரது, லாங் டெர்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா, வீக்கெண்ட்லாம் என்ஜாய் பண்றதுன்னு அலைஞ்சுட்டே இருப்பாங்க. 2024 அக்டோபர் மாதம் ஒரு சாயங்கால டைம்ல என்னாச்சுன்னா, கல்லூரி வகுப்பறையில பிரியாவும் தோழிகளும் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு டாய்லெட் போயிருக்காங்க. போன சமயத்துல என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்களுடைய வாழ்க்கைய மாத்துன சம்பவம் நடந்திருக்கு. கழிவறையில தனியா வலி தாங்க முடியாம அலறி இருக்காங்க. திடீர்னு ஒரு ஆண் குழந்தையே பிறந்திருக்கு. ரத்தம் சிந்தியிருக்கு. அவங்க அப்படியே திகைத்து போயிருக்காங்க. குழந்தைய என்ன செய்யறதுன்னு தெரியாம தன்னோட துப்பட்டால சுற்றி மறைச்சிருக்காங்க. அப்பதான் கழிவறையில இருந்து இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டாய்லெட் வெளிய ஃபுல்லா ரத்தம் ப்ளீட் ஆக போகுது. பிரியாவோட ட்ரெஸ் எல்லாமே பிளட் தான். சோ பிரியா அழுதுகிட்டே இருந்திருக்கா. தூய்மை பணியாளர் என்னன்னே தெரியாம உள்ள வந்து நாப்கின நீட்டியிருக்காங்க. ஆனா அவ அழுதுட்டு கையில ஏதோ பொம்மை மாரி சுத்தியிருக்கா அப்படின்னோனே, குழந்தை பொறந்திருக்குன்னு சொல்ல வெளியில வயசான செக்யூரிட்டி ஒருத்தர் இருக்காரு. அந்த மனுஷன கூப்பிட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல குழந்தைய பத்தி சொல்லணும்னா மூச்சு திணறிட்டு இருந்துச்சாமா. இப்ப வேகமா விரைந்து செயல்பட்டனால குழந்தை காப்பாத்தப்பட்டிருக்கு. அழகான ஆம்பள புள்ள. இத விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பிரியாவுக்கு இப்போ கல்யாணம் ஆகல. 19 வயசு ரொம்ப குட்டி பொண்ணு. அப்படின்றது காலேஜ் மட்டும் இல்லாம பிரஸ் மீடியான்னு எல்லா இடத்துலயும் பரவி பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. இதுல பிரியா 7 பசங்கள கை காட்டியிருப்பாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் யாரையாவது சொல்லப் போறாங்கன்னு பார்த்தா, அந்த 7 பசங்களுமே இல்லன்னு சொல்லி மறுக்க, அம்மா யாருமே கூட துணைக்கு இல்லன்னு நெறைய பசங்களோட ரெசார்ட்லலாம் பிரியா சுத்தியிருக்காங்க போல. கடைசியா இதுல ஒரு பெரிய பிரச்சனையா என்ன ஆகியிருக்குன்னா, பிரியா கை காட்டுனத தாண்டி இன்னொரு ஒரு பையன் மாட்டியிருக்காரு. வேற யாருமே கிடையாது. அவங்க சித்தி குயிலியுடைய பையன். தன்னை விட சின்ன பையன்னு கூட பார்க்காம 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்காங்க. ஒரு வாட்டி அவங்க ஆணுறை பயன்படுத்தாத சமயத்துல இந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ, இப்ப அந்த பையன் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டான். இப்ப அந்த குழந்தை அவன் வெளியில வர வரைக்கும் யார் அப்பான்னு தெரியாம தான் வளரப்போகுது. சோ, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.